இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 51:1 முதல் 19 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். தாவீது பாவத்தில் விழுந்தபோது ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அவர் ஆண்டவருக்கு முன்பதாக தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிற ஒரு வார்த்தைகளையும் நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால், என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவியருளும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கன்ஃபஸ் பண்ணுகிற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, நான் உமக்கு விரோதமாகவே பாவம் செய்தேன், உமக்கு முன்பானதை பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கின்ற வார்த்தைகளை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவர் ஆண்டவரோடு கூட கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுகிறார். என்னை யூசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். He pleads with God, என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கெஞ்சுகிற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, He prays to God, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே உதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் முதல் குடும்பத்தோடு கூட உலாவி வந்தார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு கூட பேசி வந்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே, பாவம் செய்தபடியினாலே, அல்லது சர்ப்பம் அவர்களை வஞ்சித்து போட்டபடியினாலே ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு அறந்து போனதையும், ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்ட காட்சியையும் நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவமே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக சுவர் போன்று காணப்படுகிறது என்பதை நாம் வாசிக்க முடியும். உங்கள் பாவமே உங்களுக்கு நன்மை வரவிட்டாதிருக்கிறது என்ற வசனத்தையும் நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால், ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி அல்லது ஒரு நபர் பாவம் செய்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு அறுந்து போகின்ற நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும். எனவே தாவீது கெஞ்சுகிறான், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லிவிட்டு, தியாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்படி நீர் செய்தால் நான் உமக்கு சாட்சியாயிருப்பேன். He bears witness. நீர் என்னை திரும்பவும் ரட்சித்தால் பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். பலியை நீர் விரும்புகிறதில்லை, தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் பிறக்கினீர். நீர் என்னை மீட்டு கொண்டதினால் நான் உமக்கு ஆனந்த பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். தானியேல் ஜெபித்த போது அவன்
தேசத்தின் பாவங்களை அறிக்கை செய்கிற ஒரு காட்சியை நாம் அறிந்து கொள்ள முடியும். எரேமியா தீர்க்கதரிசி ஜெபித்த பொழுது, ஆண்டவரே, என் பாவத்தையும் என் ஜனத்தின் பாவத்தையும் என் தேசத்தின் பாவத்தையும் மன்னித்தருளும் என்று ஜெபிக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அனுதின ஜீவியத்திலே கர்த்தருக்கு முன்பதாக நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து, நாம் பாவம் செய்கிறவர்கள் ஆனபடியால் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படியே பாவ அறிக்கை செய்து விட்டுவிட்டு கர்த்தரிடத்தில் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் மீண்டும் உங்களை வணைந்து கொள்ள போதுமானவராக இருக்கிறார். உங்களை உருவாக்க போதுமானவராக இருக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கிறார். நிலைவரமான பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளே வைக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கேற்ற வழியிலே நடக்கும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பையும் தயவையும் இரக்கத்தையும் பெற்றுக் கொள்ளுவோம். அவர் உங்களோடு கூட உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.